பப்பாளி உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுறதுல முக்கிய பங்கு வகிக்குங்க. கருவளையம், சரும வறட்சி, முகச்சுருக்கம், வயோதிக தோற்றம் முதலான A to Z சரும பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிற அந்த பப்பாளியை இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், வெளிப்புற உபயோகமாகவும் எடுத்துக்கலாம். விட்டமின்ஸும் மினரல்ஸும் நிறைஞ்ச இந்த ஆரோக்கியம் கொட்டி கிடக்கிற பழமாக இருந்தால் கூட எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா ஆபத்து தானுங்க. சரி வாங்க, அந்த வகையில் இந்த பப்பாளியை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டுறப்ப அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹெல்த் இஸ் வெல்த். வெல்கம் டு தோலிஸ் ஹெல்த். என்னதான் இந்த பப்பாளி மலச்சிக்கலுக்கு ஒரு அற்புதமான தீர்வாக இருந்தால் கூட பப்பாளியை அளவுக்கு அதிகமாக உட்கொள்கிறப்ப அது வயிற்று வலி, வயிற்று உப்பிசம் மற்றும் வயிற்றுப்போக்கு முதலான வயிற்று பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. உங்கள் சருமத்தோட நிறம் ஆல்ரெடி சேஞ்சஸ் ஆகி அதுவும் குறிப்பாக உள்ளங்கை வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் கரோட்டினிமியா அப்படிங்கிற சரும நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தங்க. அதுவும் இந்த நோய் அதிகமான அளவு பீட்டா கரோட்டின் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறவங்களுக்கு தான் வருதுங்க. பப்பாளியில் பீட்டா கரோட்டின் நிறைஞ்சு இருக்கிறனால இந்த நோய் இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிடாம தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. பப்பாளியை அதிக அளவு உட்கொண்டால் அது வலுவான இனப்பெருக்க தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அதுவும் ஒரு வகையில் விந்தணுவோட எண்ணிக்கையை குறைக்கும். அதனால் குழந்தைக்கு திட்டமிடுற தந்தையாகணும்னு நினைக்கிற ஆண்கள் இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உயர் ரத்த அழுத்தம் மற்றும் புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக விட்டமின் சி இருக்குங்கிறதும், அதுவும் இந்த விட்டமின் சி பப்பாளியில் நிறைஞ்சிருக்குங்கிறதும் ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இருந்தாலும் விட்டமின் சியை குழந்தைங்க ஒரு நாளைக்கு 1200 மில்லிகிராமுக்கு குறைவாகவும் பெரியவங்க 2000 மில்லிகிராமுக்கு குறைவாகவும் தான் எடுக்கணுங்க. இந்த அளவு தாண்டி தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப அது சிறுநீரகத்தில் கல் உண்டாகிறதுக்கு வழிவகுக்குங்க. அதனால் பப்பாளியை அளவோடு சாப்பிடணுங்க. பப்பாளி விதையில் உள்ள கார்பைன் நச்சானது நாடி துடிப்பை குறைக்கிறதோட நரம்பு மண்டலத்தில் அழுத்தத்தையும் ஏற்படுத்துங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இந்த பப்பாளியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிற வீடியோவும், இந்த பப்பாளியை என்னதான் சத்துக்கள் அதிகமாக இருந்தாலும் அதுவும் சில பேர் சாப்பிடக்கூடாதுங்கிற வரமுறை இருக்குது. அப்படி யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவை ஏற்பட்டுச்சுன்னா அந்த வீடியோவும் போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தோலிஸ் ஹெல்த்திலிருந்து நான் உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.